வில்லேஜ் டு வேர்ல்டுன்றது சந்தோஷமான மூமெண்ட் தான், டஃபஸ்ட் மூமெண்ட் தான். என்று சொன்னால் இவ்வளோ காலம் நாங்கள் படங்களில் மட்டும் பார்த்து கொண்டிருந்த அந்த ஸ்டேஜுகளாக இருக்கட்டும், அந்த கிரவுண்டுகளாக இருக்கட்டும், சில நாடுகளாக இருக்கட்டும், அதை நேரில் பார்க்க பயத்தோட ஒரு மிரட்சி இருந்தது. ஏன்னு சொன்னால் புது இடம், புது வீடுகள், புது கலாச்சாரம், போட்டி பற்றி எந்த ஒரு அனுபவம் இல்லை, எப்படி அந்த போட்டி அணுகிறது, எப்படி உணவு முறைகளை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. அதோட என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கேக்க பணத்தேவைகள் குறைவாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அளவு காசு இருந்தால் ஓகே. ஆனால் எங்களோட இலக்குகள் பெருசாக போய்கொண்டு இருக்கேக்க, வேர்ல்டு லெவலில் இருக்கேக்க பெரிய பெரிய பண உதவிகள் தேவைப்பட்டது. ஏன்னு சொன்னால் நான் அவைக்கு அதாவது சர்வதேச போட்டியாளருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும், அவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொடர்னாக நல்ல அட்வான்ஸான கோச்சோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணால் தான் அந்த அவைக்கு ஈக்குவலாக நான் செய்ய முடியும். அவையோட ஒரு பயிற்சி அவர்கள் போட்டியாளராக மாற முடியும். அது ஒரு பெரிய சவாலாக இருந்தால் பயமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் இந்த துறையில் வந்துட்டு இப்போ இந்த இடையில போனால் வர்ற ஆக்கள் என்ன பார்த்து திரும்பி போயிடுவாங்கன்ற பயம். அதை விட இப்போ ஒவ்வொரு போட்டியிலையும் இந்த அனுசரணையாக ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிற பெரிய ஒரு சவாலாக இருக்குமேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாடுகளும் போய்க்கையும் ஒரு அந்த நாட்டுக்கு மட்டும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 8 லட்சத்துலேருந்து 11 லட்சம் அந்த காசு வந்து இங்கே சேர்க்குறன்றது, அந்த ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறன்ற பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய சவால், பொருளாதாரத்தை கவர்ன்றது.